வணக்கம். மாற்று கட்சியிலிருந்து நாம் தமிழர்கள் இணைகின்ற வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கணும்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு வெயிட் அலைகிறேன். இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மலாந்து கொடுத்து கிடக்கு. இப்ப என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காம, ஓட்டு வேணும் அது ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்ட போட்டு போகும். சார்ஜ் ஆரிங்டனிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாட்டனாருடைய பாட்டன் கந்தப்பனார் அவர்கள் அந்த நேரத்திலே சென்னை ஆளுநராக இருக்கிற எல்லிஸ் 1825 அந்த காலகட்டங்களிலே தமிழ் இலக்கியங்களை ஓலச்சுவடியில் இருந்து அச்சிலேற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்து சார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே இன்னைக்கு எல்லிஸ் சாலை, ஆரிங்டன் சாலை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் இதனாலதான் இவர்களாவது தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். ஒரு இளவும் செய்யாதவன் பேரனும் சில எல்லாம் தெருவில் இருக்குது. இருக்கட்டும். அவரிடத்திலே சொல்லி தன்னிடத்திலே இருந்த ஓலச்சுவடிகளை கொண்டு போய் சார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே கொடுத்து, இது எங்கள் மூதாதைகளின் சொத்து, எங்கள் பரம்பரை சொத்து, அதை நான் பாதுகாத்து வைத்திருந்தேன், இதை உங்கள் நண்பர் எல்லிஸிடம் கொடுத்து கொஞ்சம் அச்சில் ஏற்ற சொல்லுங்கள் என்று கொடுக்கிறார். கொடுத்த நூல் திருக்குறளின் மூலம், திருவள்ளுவர் மாலை, நாலடி 400 என்ற 3 நூல்களை கொண்ட ஓலை சுவடிகளை கொடுத்து 18ஆம் நூற்றாண்டில் என்னரும் தம்பிதங்கையிலே அதை ஹாரிங்டன் போய் எல்லிஸ்ட கொடுக்க, எல்லிஸ்க்கு ஏற்கனவே இருந்த தமிழ் பற்றின் காரணமாக அதை பார்க்கிறார். இந்த நூலி அச்சிலேற்ற வேண்டியனுடைய தன்மையை, அதனுடைய தேவையை உணர்ந்து கொண்ட அவர் தன்னிடத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த தமிழ் புலவர் தாண்டவராயன் முதலியாரிடத்திலும் தன்னுடைய மேலாளர் முத்துச்சாமி பிள்ளையிடத்திலும் கொடுத்து இதில் அச்சில் ஏற்றுங்கள் என்று கொடுக்கிறார். அங்கேயும் 2 தமிழர்கள் இருந்து நம்முடைய தாத்தாக்கள் பாட்டன்கள் உழைத்து இதை அச்சிலேற்றி 1831 தமிழ் கூறும் நல்லுறவிற்கு தருகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றுதான் தமிழ் திருக்குறள் அச்சில் ஏறுகிறார். நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் அடிகளார் சொல்கிறார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழன் எவனும் திருக்குறளை படிக்கவே நடர். வருத்தத்தோடு சொல்கிறார், தமிழனுக்கான வேதம், தமிழன் பின்பற்றி இருக்க வேண்டிய தத்துவம் திருக்குறள் தான் இருந்துட்டு அதை செய்யல, தவறு. எதையோ படித்தான் என தன்னிடத்தில் இருப்பதை விட அடுத்தவனிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற சிந்தனை கொண்ட இனத்தின் மக்கள் உலக பெரும் தத்துவ கோட்பாட்டை வாசிக்கல, நேசிக்கல. அதற்கு அப்புறம் அச்சில் கிடைத்து இன்று நம்ம படிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் பொழிப்புரை, விளக்க உரை எல்லாம் எழுதி கொண்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய திருக்குறள் இன்று இருக்கிறது என்றால் என் உயிரின் மினிய உடன் பிறந்தார்களே, ஓலை சுவடி என்பது அப்படியே பத்திரமாக தொடாமல் பாதுகாத்து வைத்திருந்தால் 300 ஆண்டுகளுக்கு வரைக்கும் தான் அதற்கு வாழ்நாள் இருக்கும். அப்படியே நொறுங்கி கீழே விழுந்து தொட்டால் அப்படி மாவுமாவா போய் சிரிக்கிறார். முன்னாடி இருப்பவர்கள் கத்தி கதறி அழுது கொண்டவர்கள் வழியை மறந்துவிட்டு அவர்களும் சிரிக்கிறார்கள். ஒரு புதுவிதமான சிகிச்சை முறையில் நோயை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல்வேறு நோய்வாய்ப்பட்டு வந்த மக்களை முன்னாடி இருத்தி வைத்து அவர்களே கூர்ந்து நோக்குகிறார், உற்று நோக்குகிறார். அவர்கள் சிறிய சிறிய அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாகி செல்கிறார்கள். இதைத்தான் நோக்கு வருமம் என்று எல்லோரும் சொல்கிறார். குறிப்பிடுகிறார். ஆகச் சிறந்த சித்த மருத்துவராக நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் திகழ்ந்திருக்கு. ஒவ்வொரு துறையிலும்
தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலை இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்படுத்தி இதிலே மிகவும் மிகவும் தமிழ் சமூக மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள் பெருமையோடும் திமிரோடும் சொல்லிக் கொள்ள வேண்டியது, பைபிள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமூக பெருமக்களுக்கு, இந்து மத பெருமக்களுக்கு, இப்படி குறிப்பிட்ட சமயம் சார்ந்து புனித நூல்கள், வேத நூல்கள், நன்னறி போற்றுகிற நூல்கள் எக்காலத்தும் எச்சமயத்திற்கும் எந்நாட்டிற்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது திருவள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறளான் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் போற்றிய திருக்குறள் உலகத்தின் பொதுமறை, எந்த நாடு, எந்த மொழி, எந்த மதம் எல்லாருக்கும் ஏற்ற வாழ்வியல் நெறியை தந்த ஒருவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். உலகம் போற்றி கொண்டாடியது ஆல்பர்ட் சுவிசர். இது போன்ற வாழ்வியல் நன்னறியை என் வாழ்நாளிலே படித்ததில்லை என்கிறான். அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு வென்றவன். மருத்துவம், பொருளியல், பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்றவன். அவன் பிரான்ஸ் சிறையிலே சிறைவிட்டு கிடக்கும் போது நண்பர்களிடத்தில் வாங்கி தர சொன்னான். ஒரு புத்தகம் ஏதாவது வாங்குவான். அவன் வாங்கி கொடுத்த நூல் உலகத்திலே அப்படிப்பட்ட அறநெறியை போதித்த நூல் இல்லை. அந்த நூல் நம்முடைய மூதாதை தந்தருளிய திருக்குறள். லியோ டால்ஸ்டாயும் நம்முடைய அண்ணல் காந்தியடிகளும் நண்பர்கள். இருவரும் கடித பரிமாற்றம் கொண்டவர்கள். அடிக்கடி கடிதம் எழுதிக் கொள்கிற போது டால்ஸ்டாயிடம் இருந்து அண்ணல் காந்தியடிகளுக்கு வந்த கடிதத்திலே அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இந்த வார்த்தைகள் மிகுந்து காணப்படுது. கடிதங்களில் ஆங்காங்கே எழுத்துக்கள் நனைந்து இருக்கிறது, நனைந்து கசிந்து இருக்கிறது. காந்தி கேட்கிறார், இப்போதெல்லாம் டால்ஸ்டாய் உங்கள் கடிதங்களில் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்கிறது. உங்கள் எழுத்துக்கள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகளால் விழுந்து ஈரத்தில் நனைந்து கசிந்து இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்ட போது அது ஒண்ணுமில்லை காந்தி, நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன். அதிலிருந்து இந்த தாக்கம் எனக்குள் வந்துவிட்டது. நான் எழுதும் போது அதை நினைத்து எழுதும் போது என்னை எறியாமல் என் கண்களில் இருந்து நீர் கசிந்து அந்த கடிதத்தில் விழுந்து எழுத்துக்கள் நனைந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி என்ன நூல்? டால்ஸ்டாய்க்குள்ளே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்ன என்று கேட்டார். திருக்குறள். அது எங்கே கிடைக்கிறது? உள்நாட்டில் தான், தமிழ்நாட்டில், தென்னாட்டில் திருவள்ளுவன் எழுதிய நூல். காந்தி உடனே தெரிவித்து படிக்கிறார், நெகிழ்ந்து போகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு வருமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம் வள்ளுவர் எழுதிய அவன் தாய் மொழியிலேயே ஒரு முறை இந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்காக மறுபிறப்பில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விருப்பத்தை பதிவு செய்கிறேன். அப்படி உலக பொதுமறை நம்முடைய இறை திருமால் 2 அடியில் உலகத்தை அளந்தார். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் 1.25 அடியில் உலகத்தை அளந்தவர். அவன் பாடாத தத்துவங்கள், கோட்பாடுகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையை மானுட வழிகாட்டியாக நெறியாக வாழ்ந்து காட்டி போனார். இறைமகன் இயேசுவரான் வாழ்க்கையை அப்படியே வாழ்வியல் நெறியாக வாழ்ந்து காட்டி போனார்கள். அங்கங்கே மானுட குலத்திற்கு நற்செய்திகளை விதைத்து விட்டு போனார்கள். புத்தபிரான் அதே போலவேதான். புத்தபிரான். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை இளவல்களே, உலகத்தில் ஒரு மகன் அமர்ந்து இருந்து உட்கார்ந்து சிந்தித்து மானுட குலத்தின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு நன்னறியை தந்திருக்கான் என்றால் அது உலகத்திலே வள்ளுவ பெருமகனார் ஒருவன் தான்.
ஒவ்வொன்றுக்கும் 10 செய்யும், ஒவ்வொன்றுக்கும் 10 குரல், 10 குரல். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அதோட நிறுத்திருக்கலாம். இல்லை, சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முடரை தலை. உழுவார் உலகிற்கான் யாத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. உழுவார் உலகிற்காணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் திரும்ப 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 உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. திரும்ப திரும்ப வலியுறுத்தி வலியுறுத்தி அழுத்தி அழுத்தி திருத்தி திருத்தி பாடி படிப்பித்தவன் உலகத்திலே ஒரே ஒரு மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் மட்டும்தான். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த திருக்குறளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவன் நம்முடைய அயோத்திதாச பண்டிதனின் பரம்பரை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது, மறுக்க முடியாது. நம்முடைய பாட்டனாருடைய மூதாதை, அவருடைய பாட்டனார் கண்ணப்பனார் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி பெற்றிருக்கிறார்கள்.